என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, My beloved children in Christ, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். every day I'm seeing you and very happy. இங்கிலீஷிலும், In English, தெலுங்கிலும், in Telugu, கன்னடத்திலும் in Canada, உங்களை சந்திப்பதற்கு மிக்க I'm மகிழ்ச்சி. so happy to see you. நாளுக்கு நாள் தேவன் Every day, தேவ பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். God makes your children. உருவாக்கி கொண்டிருக்கிறார். God makes. நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள். Children have a God's knowledge. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஞானத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப குறைவு. Today, we having a children's like is very low. ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் தேவ ஞானம் இருக்கிறது. But God has given knowledge to every children's. அதை ஆராய்ந்து பார்த்து சபை மேய்ப்பர்கள் அந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும். A church pastors has to search the children to use the ministry. இன்றைக்கு அப்படிப்பட்ட உணர்வுள்ள சபை இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We have to think we have that kind of church. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, Today Jesus children's, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற நான் I'm talking about the Jesus words. என் சபை பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த தேவன் சித்தம் இருக்கிறார். God has given you authority to use the children for Jesus. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை The situation இன்னைக்கு உங்க முன்னாடி எங்க பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிறார். today our children is talking இன்னும் before, நாளுக்கு நாள் பிள்ளைகளை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். and God has used the children in every day. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான வேதாகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்போமா? Today we are going to see the words of Jesus Christ. யாக்கோபு 5:8 நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. James 5:8 says, "You too be patient and stand firm, because the Lord's coming is near." பொறுமையா இருக்கிறீங்களா? Are you be patient? தேவ வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை ரொம்ப பொறுமையா இருக்கிறையா? The listening the God words, the children's, are you be patient? கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? Are you ready? The God's coming. அவர் நிச்சயமா வருவார். உனக்கு தெரியுமா? Do you know that God is definitely come? நீ பூமியில சண்டை போட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? Do you know if you fight with in the world, நம்ம கைவிடப்படுவோம் அல்லவா? God going to leave us in the world, right? இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் கைவிடப்பட்டார்கள். That's why the Israel peoples are live like that. பொறுமையை இழந்து போனார்கள். They lose the patience. ஆகாரத்துக்காக மோசைகிட்ட முறுமுறுத்தார்கள். They murmuring for the food to Moses. தண்ணீருக்காக மோசைகிட்ட வாக்குவாதம் பண்ணினார்கள். They fighted Moses for the water. எண்ணற்ற தேவன் அற்புதம் செய்திருந்தார். Many miracles God has done. ஆனாலும் அந்த அற்புதம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. But they don't know what is the miracle is big. ஏதோ ஒன்று கிடைக்கலனா முறுமுறுக்க மனுஷனாக மாறிடுறாங்க. They ready to make himself murmuring if they do not get anything. பொறுமையும் இழந்து போகிறாங்க. They lost the patience. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுகிறேன். I want to tell you correctly. எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலனா, if I not get anything, அந்த பொருள் பக்கத்துல யாராவது நின்னாலும், if someone stand in that thing, எனக்கு மிகப்பெரிய கோபம் வருது. I get anger. என்னுடைய பொருளை அவங்க ஏன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள்? Why they are standing beside my thing? இதெல்லாம் யாருக்கு வருது என்று சொன்னால், who's having this? இந்த பரிசுத்த வேதாகத்தை பிடிக்கிற பிள்ளைகிட்ட தான் வருது. The persons who are having the Bible. நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்த வேண்டும். We have to make ourselves for the God coming. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. God's coming is very near. அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். We are listening what's happening in the world. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? What God is teaching us. நீ மிகுந்த பொறுமையோடு கூட இரு. You have to be patient. நீ எல்லாரிடத்தும் தாழ்ந்து போ. You have to make yourself be patient to others. யாரிடத்தும் வாக்குவாதம் பண்ணாத. Don't fight with others. நான் வந்து அவர்களை பார்த்துக் கொள்வேன் சொல்கிறார். God saying, I have come and see them. நாம அதுக்குள்ள அந்த பொறுமையை இழந்து போகிறோம். But we are losing that. கோபத்தினால் எரிச்சல் அடைகிறோம். We make ourselves anger.
அது வாக்குவாதமாக மாறுகிறது. It makes the fights. அது சண்டையாக It மாறுகிறது. makes the fighting. அது கைகலப்பாக It மாறுகிறது. will makes the fighting. அப்புறம் சபை விட்டு பிரிகிறோம். And we are separate from the இந்த church. காரணம் எதனால் வருகிறது? Why this happening? நம்மிடத்தில் பொறுமை இல்லாதனால். Because we don't have the patience. நிறைய பேர் சொல்வார்கள், Many people say, ஐயோ நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேனே, oh, I get anger. ஐயோ நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், Oh, I get anger. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, I have to be patient. நான் பொறுமையா இருந்து இந்த காரியம் நடந்திருக்காதே. I would have be patient. தெரிகிறதா? Do you know? இப்படிதான் நிறைய பேர் நம்ம பொறுமை இழக்கிறோம். That's why we are losing the patience. அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved children, பொறுமையாக இருங்க. you have to be கர்த்தருடைய patient. வருகைக்கு காத்திருங்க. Wait for the God's நாம் coming. அவரோடு கூட கடந்து போவோம். We have to with the Jesus. கர்த்தர் தாமே உங்க கூட இருப்பாராக. God will with you. Amen. Amen.